ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சேமியா வச்சு பால் வச்சும் சேமியா பால் ஐஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 லிட்டர் பால் சேர்த்து நல்லா சுண்டை காய வச்சு எடுத்துருக்கேன். பால் நல்லா சுண்டி காய்ந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச சேமியாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேமியா இந்த பாலோடு சேர்ந்து நல்லா வேகணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், சேமியாவும் இந்த பால் நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சு. சேமியா இந்த அளவுக்கு வெந்து வரணும். அடுத்து தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 5 ஸ்பூன் பக்கம் தேங்காய் இருந்ததுன்னா பொன்னிறமாக வறுத்து அதையும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இதில் நம்ம வேக வச்ச பால் சேமியா கூட இந்த கலந்து வச்ச கார்ன்ஃப்ளவர் மாற்றி நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க, இல்லைன்னா கெட்டிப்பட்டு அடி பிடிச்சிரும். இதுக்கு ஸ்வீட்னஸ்க்காக 1/4 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கேன். அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச சர்க்கரை பவுடரும் இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். வறுத்து வச்ச தேங்காயும் இதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா தேங்காய் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனாலங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைச்சதையும் இந்த மிக்சர் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தேங்காவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது இதை ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோடில் ஊற்றி நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் நல்லா கூலிங் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு பால் ஐஸ் ரெடி ஆகிடும். குல்ஃபி பவுலில் போக மீதி இருந்தது நான் டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், அதுவும் கரெக்டாக எந்தளவுக்கு வந்துருக்குன்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கூலிங்கில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், நம்மளுக்கு சேமியா பால் சேர்ந்த குல்ஃபி ஐஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.